Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம மல்லி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்ப சுவையா ஹெல்தி மெத்தட்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம பார்த்துருவோம். பாருங்க, தேவையான அளவு மல்லி சுத்தம் பண்ணி எடுத்துக்கங்க. நீங்கள் இந்த கொத்தமல்லி இலை எடுக்கும்போது நாட்டு கொத்தமல்லி இலை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப மணமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த மல்லி யூஸ் பண்ணுறத விட அது குவான்டிட்டி கம்மியாக யூஸ் பண்ணாலே நமக்கு இதில் இருக்க டேஸ்ட்டு கிடைச்சிருங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சா போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தாங்க. இஞ்சி, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா சூடான சாதத்து கூட நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். அதே மாதிரி இந்த சட்னி செய்கிறதுக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் தான் உபயோகப்படுத்தியிருக்கேன். இந்த மல்லி சட்னி சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதில் சேர்த்துருக்கேன். நல்லா செவக்க வறுத்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு கீரை வகைகள்லாம் வாங்கணுன்னே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிடணுங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் மனம் எல்லாமே போயிடும். மல்லி, புதினா எல்லாமே நம்மளோட வீட்டிலே வளர்க்கலாங்க. குட்டியாக ஒரு பாட்டு இருந்தாலே போதும், நம்ம தேவையான அளவு அதிலே வளர்த்து வச்சிடலாம். நம்ம பாருங்கள், இப்போ பச்சை மிளகாய் நான் வெடிக்குங்க உங்களுக்கு அப்படியே போட்டிங்கன்னா, அதனால் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய்க்கு அப்புறமா இஞ்சி சேர்த்துருக்கேன். பாருங்கள், பச்சை மிளகாய் கொஞ்சம் வதங்கிருச்சிங்களா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கூடவே உளுந்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ நம்ம பூண்டை சேர்த்துக்குவோம். கூடவே சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக மல்லி கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கும் போது நமக்கு வந்து நீட்டமாக இருந்தது அப்படின்னா கொத்தமல்லி அரைப்படாதுங்க. அதனால தான் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது மட்டும் இல்லை, நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து அதிகமாக வதக்க வேண்டாம். கொஞ்சம் க்ரீனிஷாகவே இருந்தது அப்படின்னா தான் நமக்கு சட்னியும் கொஞ்சம் க்ரீன் கலரில் கிடைக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. லைட்டாக ஒரு பெரட்டினிங்கன்னா போதும். இப்போ நம்ம ஆற விட்டு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க. மல்லி சட்னி பார்த்திங்கன்னா, மல்லி வந்து நம்ம எப்போவுமே எல்லா கீரை வகைகளுமே நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது மாதிரி இந்த மல்லி சட்னியுமே நம்ம வந்து இந்த மாதிரி வதக்காமல் அரைக்கிறது எப்படின்றது நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் போடுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலில் பார்த்துட்ருங்க. நீங்கள் மிக்சர் ஜாரில் அரைக்கிறத விட உரலில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அதோட மனமும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு அது இல்லாமல் சட்னி வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக தேங்காய் நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுக்காக கடாயில் வறுத்து எடுத்த பொருள் கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க. இந்த பதத்துக்கு அரைச்சிங்கன்னா போதுங்க. நம்மளோட சுவையான கொத்தமல்லி சட்னி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவைப்படுறவங்க தாளித்து எடுத்துக்கலாங்க. தாளித்தோம் அப்படின்னா இன்னும் மணமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் கேரட் தோசை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேரட் தோசைக்கு சைட் டிஷ் தான் நம்ம இன்ன வரைக்கும் பார்த்தோம், மல்லி சட்னி. கேரட் தோசை மட்டும் இல்லைங்க, ஆனியன் தோசை, என்ன டைப் ஆஃப் தோசையாக இருந்தாலும், இட்லியாக இருந்தாலும் மல்லி சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இது சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு சரண் மெகாஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.